ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி குக்கு வித் குமாலியில் விஷால் செஞ்ச சூப்பரான பாம்பே ஐஸ் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பால் சூடான அப்புறம் அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். சர்க்கரை நல்லா கரையிற வரை நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 கப் கீ எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால பால் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் மீதி இருக்க நெய்யை கிராஜுவலாக சேர்த்துட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரணும். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அல்வா பதத்துக்கு வந்துடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பட்டர் பேப்பர் இல்லை ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பட்டர் பேப்பரில் பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை, அதனால் நான் அந்த ட்ரேயில் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதோட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸில் செட் ஆயிரும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு நைஃப் வச்சு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பாம்பே ஐஸ் ஹல்வா ரெடி ஆயிரும். இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.